வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா tnpds.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி போய்க்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் நுழைவுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பயனாளர் நுழைவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா நம்பரை வந்து கரெக்டாக பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. வேறு ரெண்டு விஷயம் தான் பண்ணணும். ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பரை மேலே டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கேப்சா நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பதிவு செய்யுங்கன்னா க்ரீன் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பதிவு செய். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த மொபைலுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நம்பரை அந்த கீழே கொடுத்துருக்க பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபி நம்பரை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்துருச்சு, அதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பதிவு செய்யுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவை கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு டவுன்லோடு சிம்பிள் கூட கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்குங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ரேஷன் கார்டு, அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பேஜில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், குடும்ப அட்டை எண், மின்னணு அட்டை எண், கடை குறியீடு, குடும்ப உறுப்பினர் விவரம், குடும்ப தலைவர் நேம், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த அட்டையை வச்சுட்டு நீங்கள் ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்கிக்கலாம். எந்த யூஸுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆவணம் கணினி வழி வழங்கப்பட்டதால் எந்த சான்று கையொப்பமும் தேவையில்லைன்னு. நீங்கள் இதை அட்டாச் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. டைரெக்டாகவே இதை பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸுக்கு பதிலாக இதை வந்து டைரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் கடைக்கு போகணுன்னாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து நம்ம ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.